அதனால் இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த அந்த சிந்தனை அவனை தேட வைக்கிறது, இயேசுவை தேட வைக்கிறது. நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு 30வது வருடமாக இயேசுவோடு கூட நடக்கிறேன். இன்னும் அவரை தேடணுங்கிற ஆசை வருது. இன்னும் அவரை குறித்து அறிய முடியல. அவர் என்னை கொண்டு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும், அதெல்லாம் என்ன டேஸ்ட் பண்ணலை பாரு. ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற ஆண்டவர், ஏறக்குறைய 3000 பேர் பேதுருவை கொண்டு ரட்சித்ததுள்ள என்னை கொண்டு உங்களை கொண்டு ரட்சிக்க முடியும். நான் ஜெபித்தால் ஒரு சப்பானி எழும்பி நடக்க வைக்க முடியும். இந்த பாடங்கள்லாம் பேதுரு மூலியமாக சொல்லி கொடுக்குறார். நான் அதை டேஸ்ட் பண்ணலை பாருங்கள். நீங்கள் பண்ணிட்டீங்களா? நீங்கள் பைபிளை ப்ரீச் பண்ணுறோம், பைபிளை வச்சுருக்குறோம், எங்கள் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார்னு மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். ஆனால் அதை நம்ம டேஸ்ட் பண்ணலை பாருங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணலை பாருங்க. அப்போ அது அந்த ஆண்டவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனையோடு இருந்தால் தான் அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். லேலுயா பாருங்க, அந்த சிந்தனையை அவரை பார்க்க வகை தேடினான். அதிகாலை எதற்கு வர்றோம்? அவரை தேடுறோம், வகை தேடுறோம். எப்படிப்பட்டவர்? என் கூட இருக்கிற ஆண்டவரால் என்ன செய்யும்? வார்த்தைகளை கேட்குறோம். கேட்பது மாத்திரமல்ல, அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்யும். ஒவ்வொரு சம்பவத்தை வச்சு 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 நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய குடும்பத்தில் செய்யும், என்னுடைய எதிர்காலத்துக்கு செய்யும், என்னுடைய தேசத்தில் என்னை நடப்பையும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தான் அந்த ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். அந்த தேடுதல், வரங்கள்ங்கிறது உப்பு மூட்டை கிடையாது. நிறைய பேர் உபவாசம் இருந்தால் இல்லை இல்லை, உண்மையான அந்த ஆத்துமாக்கள் மேலே கரிசனையோடு கண்ணீரோடு யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படலைங்கிற அந்த உடைதல் இருந்துச்சுனாலே வரங்கள் கிரியை செஞ்சிடும். இதுதான் சத்தியம். ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற தாவீதை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அப்படி சொல்லும் போதே அவன் காய் மங்கரமாக பொறாமை வருவது. அப்பொழுது தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான், தண்ட இருக்கிற கிருபிகள் இழந்து விட்டான், அபிஷேகத்தை இழந்துட்டான். நல்ல ஞாபகம், இங்கே இருக்கிற சக ஊழியர்கள் மேலே பொறாமை, அந்த அற்பமான எண்ணம், லேயால அற்பமாக என்ன ஆண்டவர் ராகேலுடைய கற்பத்தை அடைக்கிறார். நான் சொல்கிறேன், நானும் இயேசுவும் நானும் அவரோடு கூட உறவாடுகிற அந்த உறவாடுதல் தான் அற்புதத்தை நமக்கு தேடி கொண்டு வரும்.